ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நேந்திர சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஷோபிஸ் ஹோம். நம்ம போய் நேந்திரம் காய் பறிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. நல்லா காய் திரண்டிருக்கிற மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். நேந்திர காயில் சிப்ஸ் போடுற மாதிரி நேந்திர பழத்துலேயும் சிப்ஸ் போடலாம். அதுவும் நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பழம் இருந்தாலும் அது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திருவி பறித்து எடுத்துக்கலாம். காயை நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனில் கத்தியை வச்சு கீறிக்கலாம். அப்போ தான் தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கீறினதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு உரித்தோம் அப்படின்னா பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பழத்தையும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிப்ஸ் செய்வதுலேயே நம்ம அப்படியே நேராக எண்ணெயில் சீவி விட்டுறலாம். நல்லா குக் ஆகட்டும். ஒரு 1/4 பகுதி குக் ஆனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மஞ்சள் உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கிற தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சளை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக தான். எண்ணெயிலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா சிப்ஸ்லேயும் சேர்ந்துடும். பாருங்கள், ஒரு 2 செகண்டில் கலர் சேஞ்ச் ஆகிடும். நல்லா கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்பவும் கிறிஸ்பியான நேந்திர பழ சிப்ஸ் ரெடி. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.